Dear student, 12th standard chapter 4 x is 4.2 sum number 3 if cos inverse of minus x equal to pi minus cos inverse of x true justify your answer. Okay, இது ட்ரூ இருந்தா இதோட ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணி காமின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ரிசல்ட் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எடுத்து நம்ம ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணலாம். இது ஃபுல் டைம்ஸும் ஒய்ன்னு நான் கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ நெக்ஸ்ட்டு இந்த காஸ் இன்வெர்ஸ் சைடு வந்தால் காசாக மாறிடும். அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸு. ஓகே, மைனஸ் இந்த மைனஸ் இங்கே வந்தால் நமக்கு மைனஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. எங்கே இருந்தால் நாங்கள் ரெண்டு சேம் தான். ஓகே, இப்போ நமக்கு காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு வரும், மைனஸ் காஸ் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் நான் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், அது ரெசிப்ரோக்கல் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ தின்னறோம் செகண்டில் காசு வந்தாலும் மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டா ஃபார்முலா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ தீட்டா இடத்துல ஒய் இருக்குது. அப்போ காஸ் பை மைனஸ் தீட்டான்னு யூஸ் பண்ணலாமா? பை மைனஸ் தீட்டா, தீட்டாக்குன்னா அது ஒய் இருக்குது. மைனஸ் காஸ் தீட்டா, தீட்டா எடுத்து ஒய் டைம்ஸ் இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாக்கு ஒய்னு யூஸ் பண்ணு ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ நான் காசு ஆப்போசிட் போனால் திரும்பி என்ன பண்ணுவாங்க, காசு இன்வெர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ரிமைனிங் பை மைனஸ் ஒய் இருக்குது. இந்த மைனஸ் இன்சைட் போனால் ஒய் ஆகிடும். இந்த காசு இன்வெர்ஸ் எக்ஸ் இன்சைட் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஒய்க்கு என்ன அசியூம் பண்ணோம், காசு இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸு. ஓகே, அப்போ ரிசல்ட்லாம் ஃபைனல் வந்துச்சு நமக்கு காசு இன்வெர்ஸ் மைனஸ் எக்ஸ் கொண்டு பை மைனஸ் காசு இன்வெர்ஸ் எக்ஸு. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் ஏ ட்ரூ. எஸ், இட் இஸ் ஏ ட்ரூ. நமக்கு இஸ் வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, இதான் நமக்கு அதே சேம் ரிசல்ட் நம்ம வந்துச்சு. நமக்கு ஒய்ன்னு கன்சிடர் பண்ணி அதுலேருந்து அவர் சால்வ் பண்ணிட்டு வந்து மைனஸ் காஸ் தீட்டா இருந்துச்சுன்னா என்ன வரும், காஸ் பை மைனஸ் தீட்டான்னு யூஸ் பண்ணலாம். தீட்டா இருக்கு ஒய் இருக்கிறதால அப்படியே சால்வ் பண்ணி வந்து நம்ம ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.